வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு ஈட்டி வரிஞ்சி கட்டி இருபுறமும் சுங்கமிட்டு ஈட்டி வரிஞ்சி கட்டி இருபுறமும் சுங்கமிட்டு திருவா கொண்ட வண்டா விளையாடி வர வேணும் குதிரையில விளையாடி வர வேணும் ஆவி குதிரையில கட்டழகா நீ வருவ வேலையில நல்ல நல்ல கையானே ஒரு எந்த பம்பக்கார அடிப்பாங்க பயங்கரமா கிடக்கும் சாமி ஏப்பா ஐநாரப்பா சாட்டையில் 2 வேலைக்காக சும்மா விட்டுருக்குறப்பா பம்ப காரத்தை மடிக்கிறது ஏப்பா இத்தனை தினம் இல்லாம இந்த அங்காளிக்கு திருவிழான்னு ஒன்று போட்டு கன்னிமாருன்னு ஒன்று அழைச்சிங்களாப்பா இந்த பூஜையில் தான் கன்னிமாரை அழைச்சி கன்னிமாரையும் முன்னாடி கூட்டிட்டு 33 தேவர்களையும் முன்னாடி கூட்டிட்டு மட்டும் இல்லாம அத்தனை தெய்வத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சீரன்னு ஒன்று கொடுத்து அத்தனை தெய்வத்துக்கும் மனசுன்னு ஒன்று குளிர வச்சு சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டு வருவான். ரொம்ப சந்தோஷமப்பா. இத்தனை நாள் இல்லாத பூஜையில இந்த பூஜையில அத்தனை தெய்வத்துக்கும் சீருன்னு ஒன்று தாங்கி பிடிக்க முடியாத அளவுக்கு சீருன்னு ஒன்று கொடுத்து எங்கள் மனசெல்லாம் பூரிப்படைஞ்சு போச்சப்பா. அதுபோல் எங்கள் அத்தனை 10 தெய்வமும் எப்படி மனசு குளிர்ந்து போச்சோ அதேமாரி 10 மக்களுக்கும் மனசு குளிர்ற மாதிரி சிறப்பாக பண்ணித்தரோமப்பா. நாங்கள் முன்னாடி வரோம். எந்த வெறி நாய் வேட்டை நாய் எந்த விச சொல்லு எதுவாக இருந்தாலும் ஓட்டி அடிச்சு நங்காளிக்கு கங்கை நீர்னு ஒன்று கொண்டு போய் சேர்த்தி சிறப்பு பண்ணுங்கப்பா. அடுத்த பூஜையில் நயன் நடப்பேன் அருவாள் மலை ஏறி வரணுமப்பா. அருவாள் பிடிக்கிறதுக்கு ஆள் யாரும் பிடிக்க மாட்டாங்க. அருவாள் எப்படி செய்யணும்னா 10 பேர்த்து காணிக்கையோட தான் அந்த அருவாள்னு ஒன்று செய்யணும். தனிப்பட்ட ஒரு ஆள் செய்யக்கூடாது. 10 பேர்த்து பங்களிப்போட அந்த அருவாள் நீ தான் வச்சல் பண்ணிக்கணும். 5000 தான். சரி சரி பண்ணிக்கலாம் சாமி. கும்பிட்டு எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுங்க. பூஜையில் எனக்கு அருவாள் ஏறி வரத்துக்கு அந்த அருவாள்னு ஒன்று வேணும். 10 மக்களுக்கு சந்தோஷம் கொடுப்பேன். 10 மக்களையும் தாவி எடுத்து 10 மக்களையும் அள்ளையில் வச்சு 10 மக்களுக்கு சந்தோஷம் கொடுப்பேனப்பா. எதுக்கு அஞ்சிக்க வேண்டாம். இப்போ போகிற வழியில் கங்கை நீர் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் வெறி நாய் வேட்டை நாய் எதுவாக இருந்தாலும் ஓரி எதிர்த்து சவுக்கால வெளுத்து ஓரம் கட்டி அடிச்சுட்டு வரணும்ப்பா. போய் அடிச்சுட்டு போய் அந்த நாய் அடிச்சு சல்லு வலிக்கிட்டு கிடக்கணும். அந்த கண்டிச்சு
எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. சாட்டை வாங்கி கொடுத்தோம். இந்த ஊர் எல்லையில் சாட்டை கடை பயந்துருவோம். பம்பக்காரனுக்கு அடிச்சுட்டாரு. இந்த அங்காளிக்கு எல்லைன்னு ஒன்று கருப்புசாமிக்கு வந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கா, அந்த எல்லையிலிருந்து இந்த கங்கை நீரை சுமந்துட்டு பம்பை யோசையோட அலங்காரமா கொண்டு போங்கப்பா. கொண்டு போய் நான் கூட வரேன். சரி சரி சந்தோஷம். வாய்க்கால் ஆத்து தூக்குங்க